Hi friends, welcome to Crack with me YouTube channel. இன்றைக்கி நம்ம டே 1 ஷிஃப்ட் 3க்கான CGL 2024 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டு வருவோம். அதுபடி இப்போது இதுக்கான வேல்யூ என்ன வரும்னா 11. இந்த ப்ராக்கெட் உள்ள இருக்க வேல்யூ வந்து என்னென்னா 7 + 7 14, 14 - 4 என்ன வரும் 10 வரும். இப்போது ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். 13 மைனஸ் ப்ராக்கெட்டில் 7 minus 11 minus bracket 7 minus இதுக்கான ஃபுல் வேல்யூ என்னென்னு பார்த்தோம் 10 + 14 வருமா, இப்படி வரும் ப்ளஸ் ஒரு 14. ஓகே, 13 minus 7 minus 11 இதுக்கான வேல்யூ என்னது -3. இப்போது -3 இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும் +3 + 14 வருமா. இப்போ நல்லா வாட்ச் பண்ணுங்கள். 7 + 3 10, 10 - 11 வந்து -1, -1 + 14 என்ன வரும் +13 வருமா. அப்போது 13 மைனஸ் உள்ள ஒரு +13 இருக்கும். இப்போ இந்த ப்ராக்கெட் உள்ள இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ண என்ன வரணும் 13 - 13 = 0ன்னு இருக்கும். அதுதான் நம்மளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ கன்சிஸ்ட் ஆஃப் 4 ஸ்டாக். அதாவது ஒரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் நம்ம A, B, C, D அப்படின்னு 4 போர்ட்ஃபோலியோ படி 4 ஸ்டாக் வாங்கி வச்சுருக்கோம். அதில் நம்மக்கிட்ட 100 rupees இருக்குன்னா அதில் 20 rupees, அதாவது ஃபஸ்ட்டு A ரெப்ரசன்ட் 20% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ ஆஸ் 6% ரிட்டர்ன். அதாவது அந்த 20 ரூபா வச்சு வாங்கினதில் எவ்வளோ ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா 6% ரிட்டர்ன் கிடைக்குது. இப்போது இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்னா 12 / 10 1.2 நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டு. இப்போ இந்த ஸ்டாக் B வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோன்னா ரெப்ரசன்ட் 30% ஆஃப் போர்ட்ஃபோலியோ. அப்போது 30 rupees நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கான ரிட்டர்ன் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது 8% ரிட்டர்ன் கிடைக்கிது / 100. இந்த 0க்கு 0. அப்போ என்ன வரும் 24 / 10 வந்து 2.4. இப்போ சியில் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா 20%, அதாவது இந்த 100ல் 20% 20 இன்ட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்கிது 4 / 100. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும் 8. அப்போ 0.8 ரிட்டர்ன். ஸ்டாக் டியில் நம்மளுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோன்னா 30 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வருதுன்னா நெகட்டிவில் 5% வருது. அப்போது -5/100 ஈக்குவல் டு என்ன, இந்த 0க்கு 0 15 -1.5. இது எல்லாமே நம்மளுக்கு ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கான டோட்டல் ஆவரேஜ் போர்ட்ஃபோலியோ கிடச்சிரும். இப்போது 1.2 + 2.4 என்ன வரும் 3.6. 3.6 0.8 என்ன வரும்னா 4.4 வருமா. 4.4 மைனஸ் ஒரு 1.5 பண்ணால் நம்மளுக்கு வந்து டோட்டல் கிடச்சிரும். 4.4 - 1.5 என்ன வருதுன்னா ஒரு 2.9% நம்மளுக்கு வந்து டோட்டல் ஆவரேஜ் ரிட்டர்ன் கிடைக்குது. ஓகே, அதுதான் நம்மளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த given table shows the number of page printed by 4 printers in 3 days. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ total number of pages printed by all given printed together on Wednesday was 15% more than the total number of pages printed by all pages together on Saturday. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சாட்டர்டேயில் ஃபுல்லாக பிரிண்ட் பண்ண பேஜை விட 15% அதிகமாக வெட்னஸ்டேயில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த வெட்னஸ்டேயில் பிரிண்ட் பண்ண பேஜஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போது சாட்டர்டேயில் மொத்தம் எவ்வளோ பேஜ் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. எல் கம்பெனி வந்து 8540, எம் வந்து 11230, என் வந்து 6580, ஓ வந்து 7890. கரெக்டாக டிவைடட் பை 0. இப்போ வரும் 7 + 8 வந்து 14 15 24, 5 7 9 14 22 10 11 17 24. இப்போ சாட்டர்டேயில் மட்டும் 34,240 பேஜஸ் பண்ணியிருப்பாங்க. இதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா 100%. இப்போது நம்மளுக்கு வந்து வெட்னஸ்டேயில் இதை விட 15% அதிகம். அப்போது 115% என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேட்குறாங்க. இப்போ இதை 5 டேபிள் அடித்தோன்னா 20, இது வந்து ஒரு 23 வரும். இப்போ நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x = 34240 இன்ட்டு ஒரு 23 டிவைடட் பை ஒரு 20. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். இதை கேன்சல் பண்ணோன்னா 1 0 7 0 14 1 2. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா 3 2 6 வரும். அப்போ கண்டிப்பாக இந்த நம்பர் 6ல் தான் முடியும். யூனிட் டிஜிட் நம்மளுக்கு வந்து 6 நம்மளுக்கான ஆன்சர். இதுதான் இந்த ஒரே ஆப்ஷனில் மட்டும்தான் யூனிட் டிஜிட் 6ல் முடியுது. நெக்ஸ்ட் சம் போயிடலாம். In a clearance sale of a saree whose market price was 10,490 rupees is now sold for 9,441 rupees.
வாட் இஸ் த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஆன் த சாரீ? இப்போது மார்க்கெட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 10,490க்கு மார்க் பண்ணி எவ்வளோக்கு விற்றுருக்காங்கன்னா 9,441க்கு விற்றுருக்காங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க? 10,490 மைனஸ் 9,441 பண்ணால் என்ன வருது? இது ஒரு 1,049 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட்டா? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 1,049 டிஸ்கவுண்ட்டு. அவுட் ஆஃப் எவ்வளோ? 10,490லேருந்து இன்ட்டு 100 பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கிடச்சிரும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ இது அப்படியே மொத்தமாக கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் இருக்குது நம்மளுக்கு 10% தான். அதுதான் நம்மளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். A pipe can fill an whole tank in 12 hours, but due to the leak at the bottom, it is filled in 18 hours. If a tank is filled, how much time will the leak take to empty it? அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்ற ஒரு பைப்பு மொத்தமாக 12 ஹவர்ஸ் எடுத்துக்குது. இப்போ அந்த இப்போது லீக்கால் என்ன ஆகுதுன்னா 18 ஹவர்ஸ் ஆகுது. அந்த டேங்க்கில் லீக் இருக்கிறதால 18 ஹவர்ஸ் ஆகுது. இப்போ இது ரெண்டுத்துக்கான டோட்டல் ஒர்க் என்னவாக இருக்கும்? 36 எல்சிஎம் எடுத்தால் இது வந்து 3 சார், இது வந்து 2 சார் 36. இப்போது ஏவோட எஃபிஷியன்சி மட்டும் 3, எல்லு கூட ஆட் ஆகுறதால என்ன ஆகுது? ஏவோட எஃபிஷியன்சி 2 ஆகுது. அப்போது எல்லோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும்னா -1 இருக்கும். அப்போ தானே ஏ வந்து 3 - 1 = 2ன்னு வரும். இந்த 2 வருது. அப்போது இது வந்து ஏவோட எஃபிஷியன்சி, இது வந்து எல்லோட எஃபிஷியன்சி. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இஃப் த டேங்க் இஸ் ஃபில் ஹவு மச் டைம் வில் த லீக் டேக் டு எம்டி இட்? இதை மொத்தமாக 36 லிட்டர்னு எடுத்துக்கிட்டோன்னா லீக்கோட எஃபிஷியன்சி என்னது? 1 டிவைடட் பை 1ன்னு போட்டோன்னா என்ன வரும்? மொத்தமாக 36 ஹவர்ஸில் ஃபுல் டேங்க்கு மொத்தமாக காலி பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போய்க்கலாம். இப்போ 2 triangle EFG HIJ are congruent. If the area of triangle EFG is 124, then the area of triangle HIJ will be. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 2 ட்ரையாங்கிள் வந்து கான்குருவெண்ட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக அதோட ஏரியா, ஆங்கிள், சைட்டு எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போது 2 ட்ரையாங்கிள் இருக்குன்னா 2 ட்ரையாங்கிள் EFG HIJ இப்படின்னு 2 ட்ரையாங்கிள் கான்குருவெண்ட்டு நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க? கான்குருவெண்ட்டுன்னு சொன்னாங்கன்னா இப்போ இதோட ஏரியா 124னால் கண்டிப்பாக இதோட ஏரியாவும் 124 தான் இருக்கும். இதோட சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி இதோட மொத்த ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். பெரிமீட்டரும் ஈக்குவலாக தான் இருக்கும். இதுதான் கான்குருவெண்ட் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா. ஏஏஏ பார்த்துருப்போம் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே. கான்குருவென்சி ஃபார்முலா வந்து என்ன வரும்? எஸ்எஸ்எஸ்ஸு ஏஎஸ்ஏ எஸ்ஏஎஸ்ஸு அதுக்கப்புறம் ஆர்ஹெச்எஸ்ஸு. இதுதான் கான்குரன்சியோட 4 பேசிக் ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். லெட் a + b = 2c, then the which of the following expression is true? இப்போது 3 வேரியபிள் இருக்குது. நம்மளுக்கு ஆன்சரோட சேர்த்து மொத்தம் 2 ஈக்குவேஷன் தான் இருக்குது. அப்போனா நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு வேரியபிளை 0ன்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சியை வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம். சியை வந்து 0ன்னு எடுத்துக்கிட்டோன்னா என்ன ஆகும்? அப்போ a = சியை வந்து 0ன்னு எடுத்துட்டோன்னா a = -bன்னு வந்துடும். கரெக்டாக? இப்போ பாருங்கள், அப்போ a² ப்ளஸ் மறுபடியும் b² பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்கும். a² அதே மாதிரி b², அப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ 2 ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து கொலைட் ஆகுது. அப்போது நம்ம வந்து சியை வந்து 0ன்னு எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம பியை வந்து இப்போ 0ன்னு எடுப்போமா? பிஏ 0 நம்ம எடுத்தோன்னா என்ன ஆகும்? a = 2c அப்படின்னு வரும். கரெக்டாக? இப்போ பாருங்கள், இப்போ பியை வந்து 0ன்னு எடுத்தோன்னா இது ஃபுல்லாக கட் ஆகிடும், இதுவும் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ என்ன இருக்கும்? பேலன்ஸ் a² இந்த 2ac இந்த பக்கம் வந்துச்சுன்னா -2ac ஆகிடும். -2ac. கரெக்டாக? நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த 2c = aன்னு தெரியுமா? இப்போது இந்த 2c = நம்ம aன்னு எடுத்துக்கிட்டோன்னா அப்போ a² - a²ன்னு வந்துடும். அப்போது இது நம்மளுக்கு ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். a², இப்போது இந்த b வந்து 0ன்னு எடுத்துட்டால் இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது a² = -2ac. சேம் அஸ் ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் வந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ இதுவும் நம்மளுக்கு வந்து ஆன்சராக இருக்காது. இப்போ இந்த ஆப்ஷன் செக் பண்ணலாம். பியை வந்து 0ன்னு எடுத்துட்டோன்னா இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது வந்து a² + 2ac, அதாவது a² + 2acன்னு இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? 2c = aன்னு தெரியுமா? 2c = aனா இப்போ a², இந்த 2c = aனா அப்போ a × a². அப்போது ஆப்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதுதான் ஆன்சர். இப்போ இதுக்கும் இந்த ஆப்ஷனை நம்ம செக் பண்ணிடலாம். பியும் 0 ஆகிடும். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா a² = acன்னு இருக்கும். நம்மளுக்கு என்ன தெரியும்? c = a/2ன்னு தெரியுமா? இந்த 2 இங்கே போச்சுன்னா இங்கே வந்துடுமா? அப்போ a² = a × a/2ன்னு வரும். அப்போது a² is not equal to a²/2. அப்போது இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கிடையாது.
ஓகே, இது வந்து வேல்யூ புட் மெத்தட் படி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இந்த சம்மை ட்ரெடிஷ்னலாக எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அந்த சம்மும் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ட்ரெடிஷ்னலாக கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ட்ரெடிஷ்னலாக எப்படி சால்வ் பண்ணணும்னா, a + b என்னன்னு கொடுத்துருக்காங்க, 2cன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இப்போது இந்த a + b இந்த 2c எப்படி எழுதலாம்னா c + cன்னு எழுதலாமா. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு இந்த c இங்கே கொண்டு வந்துடலாம், இந்த b இங்கே கொண்டு போயிடலாம். அப்போ என்னாகும், a - c = c - bன்னு வருமா. கரெக்டாக. இப்போது இந்த ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும், a² + c² - 2ac வருமா. ஈக்குவல் இப்போ இந்த சைடை ஸ்கொயர் பண்ணால் c² + b² - 2bcன்னு வருமா. 2bcன்னு வருமா. இப்போ பாருங்கள், இந்த c² இந்த c² கேன்சல் ஆகிடும். இப்போது ஆப்ஷன் செக் பண்ணிங்கன்னா எல்லாமே ப்ளஸில் இருக்குது. ஓகே, இப்போது இதை என்ன பண்ணலாம், இதை இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம், இதை நம்ம இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ என்ன வரும், இப்போ a² + 2bc = b² + 2acன்னு வரும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். சேமாக இருக்கா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். If the equation 4x + k - 2y + 3 = 0 and k - 2x + 9y - 5 = 0, k is greater than 0 are parallel, find the value of k² + 6. இப்போது ரெண்டு ஈக்குவேஷன், அதாவது a1x + b1y + c1 = 0 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷனும், a2x + b2y + c2 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் பேரலாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ எப்படி இருக்குன்னா, a/a1/a2 = b1/b2 அப்படின்னு இருக்கும். இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் என்னவாக இருக்குன்னா பேரலாக இருக்கும். சேம் லைக் இதுக்கு வந்து ஒரு நோ சொல்யூஷன், இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனே இருக்காது. ஓகே, இப்போ அதுபடி இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன சொல்லிட்டாங்க, பேரலல் சொல்லிட்டாங்க. அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்யும் என்ன இருக்கும், ஒரே ரேஷியோவில் இருக்கும். அப்போது 4/k - 2 = இங்கே என்ன இருக்குது, இந்த k - 2 / 9 ஈக்குவலாக இருக்கும் பேரலாக இருந்தால். இப்போ என்ன பண்ணலாம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 9 4 0 என்ன வரும், 36 = k - 2 k - 2 என்ன வரும், k - 2 தி ஹோல் ஸ்கொயர்னு வருமா. இப்போ ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 36 வந்து 6 = k - 2ன்னு இருக்கும். அப்போது கேவோட வேல்யூ என்னது, கேவோட வேல்யூ 8. அதான் நம்மளுக்கான ஆன்சர். வெயிட், இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா k² + 6ன்னு கேட்குறாங்க. இப்போது கேவை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 64 + 6 = என்ன வரும், 70. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். The given table shows the production of T-shirt by 4 companies, C1, C2, C3 and C4 over 4 years. Which company had a maximum average production of T-shirt during these 4 years? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 4 கம்பெனியில் ஆவரேஜ் எதுக்கு அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஆவரேஜ் எதுக்கு அதிகமாக இருக்கும், ஆவரேஜ் எப்போ அதிகமாக இருக்குன்னா அதோட சம் எப்போது அதிகமாக இருக்கும் அப்போ தான். ஆவரேஜ் அதிகமாக இருந்தால் அதோட சம்மும் அதிகமாக தான் இருக்கும். இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணி வர சம் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதோட ஆவரேஜ் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். கரெக்டாக. இப்போ நம்ம இதை ஈஸியாக எப்படி பண்ணலான்னா, இது நம்ம ஈஸியாக டீவியேஷன் மெத்தடில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேஸாக நம்ம ஒரு 240 எடுத்துப்போம். இப்போ இது பேஸை விட எவ்வளோ அதிகமாக இருக்குது, +3 அதிகமாக இருக்குது, இது +8 அதிகமாக இருக்குது, இது -8 கம்மியாக இருக்குது 240 விட, இது +2 அதிகமாக இருக்குது. இப்போ இந்த +8 -8 கேன்சல் ஆகுதா. இப்போ +3 +2 என்ன வரும், +5 வருமா. ஓகே, நெக்ஸ்ட் இந்த C2 பார்க்கலாம். C2 பேஸை விட எவ்வளோ அதிகமாக இருக்குது, +4 அதிகமாக இருக்குது, இது வந்து -1 கம்மியாக இருக்குது, இது வந்து பேஸுக்கு ஈக்குவலாக இருக்குது, அப்போ 0. இது வந்து ஒரு +4 அதிகமாக இருக்குது. +4 +4 8, 8 - 1 எவ்வளோ இருக்குது, +7 அதிகமாக இருக்குது. இப்போ C3 எடுத்துக்கலாம். இது வந்து +4 அதிகம், -4 -5 -10. கரெக்டாக. இப்போ என்ன வந்துடுது, +4 -4 கேன்சல் ஆகிடும். அப்போ -15 கம்மியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு C4 பார்க்கலாம். இது பேஸை விட 0 -10 +8 +2 இது பாருங்கள். அப்போ இது எல்லாமே கேன்சல் ஆகி அப்போ 0ன்னு வந்துடும். அப்போ எதுக்கு அதிகமாக இருக்குது, சம் எதுக்கு அதிகமாக இருக்குன்னா C2க்கு தான் அதிகமாக இருக்குது. அப்போ அதோட ஆவரேஜ் தான் அதிகமாக இருக்கும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். If x, y and z are the positive numbers and x + y + z = 1,
then the least value of 1 by x plus 1 by y plus 1 by z equal to. இப்போது இந்த சம்மை ரெண்டு மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வேல்யூ புட் மெத்தட் மூலிமா சால்வ் பண்ணலாம். இன்னொன்று அரித்மெட்டிக் மீன் ஹார்மோனிக் மீன் வச்சும் சால்வ் பண்ணலாம். அது வந்து ட்ரெடிஷ்னல் வே. இப்போது வேல்யூ புட் மெத்தட் படி இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 1, அதாவது இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு இசட்னு அசியூம் பண்ணலாம். என்ன வரும்? இப்போ இது மொத்த வேல்யூவும் 1/3 ஈக்குவலாக இருக்கும். 1/3 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 1/3 வேல்யூ தானே 1, கரெக்டாக? அப்போ எக்ஸோட வேல்யூ 1/3னா இங்கே வந்து 1/1/3ன்னு இருக்குமா? இப்போ இந்த 1/3 மேலே போச்சுன்னா என்ன வரும்? 3ன்னு வருமா? அப்போது இது 3, இங்கேயும் 3ன்னு வரும். அப்போ சேமஸ் இங்கேயும் 3ன்னு வரும். அப்போ ஈக்குவல் டு என்ன வரும்? 3 + 3 + 3 9ன்னு வரும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். இப்போது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம வந்து சால்வ் பண்ணோன்னா அரித்மெட்டிக் மீன் ஆஃப் எக்ஸு ஒய் இசட் எப்படி இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டு டிவைடட் பை 3ன்னு இருக்குமா? அப்போது நமக்கு கொஸ்டின் படி என்ன தெரியும்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டோட வேல்யூ என்னது 1. அப்போது 1/3க்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹார்மோனிக் மீன் ஆஃப் எக்ஸு ஒய் இசட் வந்து எப்படி இருக்குன்னா சம் ஆஃப் டோட்டல் நம்பர், அதாவது 3a டிவைடட் பை ரெசிப்ரோக்கல் ஆஃப் த நம்பர்ஸ், அதாவது 1/x ப்ளஸ் 1/y ப்ளஸ் 1/z. இதுதான் ஹார்மோனிக் மீனோட வேல்யூ. இப்போது அரித்மெட்டிக் மீனுக்கும் ஹார்மோனிக் மீனுக்கும் உள்ள ரிலேஷன் என்னென்னா அரித்மெட்டிக் மீன் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹார்மோனிக் மீன். அதாவது இந்த அரித்மெட்டிக் மீன்றது ஒன்று ஈக்குவலாகவும் இருக்கலாம், இல்லை அதை விட அதிகமாக தான் இருக்கும். ஆனால் ஹார்மோனிக் மீனை விட கம்மியாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ நம்மளுக்கு அரித்மெட்டிக் மீனோட வேல்யூ என்னன்னு தெரியும். எக்ஸ் அண்ட் ஒய்க்கு 1/3 தெரியுமா? 1/3. நம்ம ஹார்மோனிக் மீனோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹார்மோனிக் மீன் வேல்யூ வந்து 3 டிவைடட் பை 1/x ப்ளஸ் 1/y ப்ளஸ் 1/z. கரெக்டாக? இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 1/x ப்ளஸ் 1/y ப்ளஸ் 1/zோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த 3 இங்கே போச்சுன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 9. அதாவது இந்த வேல்யூ 1/x ப்ளஸ் 1/y ப்ளஸ் 1/z வந்து இருக்கிறதுலையே லோவான வேல்யூ 9ஆக மட்டும்தான் இருக்க முடியும். 9ஆகவும் இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலே தான் இருக்க முடியும். நம்மளுக்கான கொஸ்டின் என்னது? லீஸ்ட் வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அப்போ லீஸ்ட் வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 9. இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். மீன் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஏ அண்ட் பியோட ஃபார்முலா என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி. கரெக்டாக? அப்போது மீன் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் இந்த வேல்யூக்கான இது என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8a² இன்ட்டு 18 டிவைடட் பை a⁴ வருமா? இந்த a² இந்த a⁴ கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் a² இருக்கும். இப்போது இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18 × 8 என்னது? 80 ப்ளஸ் ஒரு 64 144 வருமா? 144 டிவைடட் பை a². அப்போது இது எப்படி எழுதலாம்? 12 டிவைடட் பை a ஸ்கொயர் ரூட் எடுத்தலாம். இதுதான் நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா டிவைடட் பை சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா ஈக்குவல் டு 7/4. இது வந்து காம்பனண்ட் டிவிடெண்ட் எழுதலாமா? சீக்கன் டிவைடட் பை tan ஈக்குவல் டு எப்படின்னு எழுதலாம்? a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதலாமா? 7 + 4 என்னது 11 டிவைடட் பை a மைனஸ் b என்ன வரும்? 3ன்னு வருமா? நம்மளுக்கு கேட்குறது கொசிக்கன் தீட்டா என்னன்னு கேட்குறாங்க. சீக்கன் தீட்டாவை எப்படி எழுதலாம்? 1/cos தீட்டான்னு எழுதலாமா? ஈக்குவல் டு 1/tan தீட்டாவை காட் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? இன்ட்டு காட் தீட்டா வந்து காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டான்னு எழுதலாமா? ஈக்குவல் டு 11/3. இந்த காஸ் தீட்டா கேன்சல் ஆகிடும். அப்போது சைன் தீட்டா ஈக்குவல் டு என்னது? கொசிக்கன் தீட்டா 1/sin தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு 11/3. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் போயிடலாம். Ramesh has 18,000. He deposited 7,000 in the bank at the rate of 5% per annum and 6,000 in other bank at the rate of 6% per annum of simple interest. If he received 1,160 as simple interest at the end of 1 year, then the rate of interest per annum on the rest of the capital is equal to. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரமேஷ்ன்றவர்கிட்ட 18,000 rupees இருக்குது. அதை ஃபஸ்ட்டு ஒரு பேங்க்கில் 7,000 rupeesக்கு எவ்வளோ 5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தராங்க. அப்போ அவருக்கு ஒரு வருஷத்துக்கு முடியல எவ்வளோ கிடச்சிருக்கும்? கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும்? 350 rupees. நெக்ஸ்ட்டு இன்னொரு பேங்க்கில் 6,000 rupees போடுறாரு. அந்த பேங்க்கில் வந்து ரிட்டர்ன்ஸ் 6% தராங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ இது எவ்வளோ வரும்? ஒரு 360 வருமா? இப்போ இது வரையும் டோட்டல் எவ்வளோ வந்திருக்கு? 710 வந்திருக்கா? இப்போ நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் அவர்கிட்ட ஆல்ரெடி ஒரு 7,000 + 6,000 போட்டார்னா எவ்வளோ இருக்கும்? 13,000. அப்போ பேலன்ஸ் அவர்கிட்ட ஒரு 5,000 இருக்கும்.
அந்த பேங்க்கில் எவ்வளோ பர்சன்டேஜ் தந்தாங்கன்னு தெரியாது, டிவைடட் பை 100. அவருக்கு மொத்தமாக அந்த வருஷத்தில் கிடச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மொத்தம் 1160 ரூபா. அவருக்கு இந்த 2 பேங்க்கில் இருந்து மட்டும் 710 ரூபா கிடச்சிருக்கு. அப்போ பேலன்ஸ் 0, 5, 450 இந்த பேங்க்லேருந்து கிடச்சிருக்கும். அவுட் ஆஃப் எவ்வளோ? 5000லேருந்து. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போயிடும், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்னது? 5 9s are 45. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 9%. அந்த பேங்க்கில் 9% தந்திருப்பாங்க. நம்மளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இஃப் லென்த், பிரெத் அண்ட் ஹைட் ஆஃப் a cuboid is 8, 4 and 6 cm respectively, then the volume of cuboid என்னது? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. கரெக்டாக? அப்போது 8 into 4 into 6 தான் நம்மளுக்கான ஆன்சர். 8 4s are 32, 32 into 6 வந்து 180 ப்ளஸ் ஒரு 12, 192. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். 192 சென்டிமீட்டர் கியூப் வால்யூம். நெக்ஸ்ட் கொஸ்டின். What was the percentage increase in the sale of helmet C in 2002 as compared to that of 1999? அதாவது 1999 கம்பேர் பண்ணதை விட 2000ல் எவ்வளவு அதிகமாக சேல் பண்ணியிருக்காரு இன் பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. சி. கரெக்டாக? இப்போது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சேல், இப்போ எவ்வளோ அதிகமாக விற்றுருக்காரு? 54லேருந்து 64 ப்ளஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குது? 14 ஹெல்மெட் எக்ஸ்ட்ரா விற்றுருக்காரு. எதுலேருந்து? 54 ஹெல்மெட்லேருந்து இன்ட்டு 100. இதுதானே பர்சன்டேஜ் இன்க்ரீஸு. இப்போ நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 7s are, இது வந்து ஒரு 27 வருமா? 2 டேபிள் அடிச்சோன்னா. இப்போ நம்ம டிவைட் பண்ணுவோம். 700 டிவைடட் பை ஒரு 27. 2s are என்ன வரும்? ஒரு 54 வருமா? 54. பேலன்ஸ் ஒரு 16 இங்கே கீழே இருக்குன்னா என்ன வரும்? 0. 27. இப்போது ஆப்ஷனை செக் பண்ணுங்கள். எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. இப்போது ஒரே ஒரு டிஜிட், இப்போ மிடில் இருக்க ஒரு 6 எடுத்துப்போமா? இப்போ 26, அதாவது இப்போ இங்கே 6 மல்டிப்ளை பண்ணுறோம். என்ன வரும்? ஒரு 120 ப்ளஸ் ஒரு 42 என்ன வரும்? 162. அதாவது நம்மளோட கோஎஃபிஷியன்ட்டை விட இது 2 அதிகமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக 6 வராது. 6ஐ விட கம்மியாக இருக்க ஒரே நம்பர் என்னது? 25 தான். அதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ரெஃப்ரிஜிரேட்டர் ப்ரொடியூஸ்டு பை கம்பெனி சி ஃப்ரம் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் ப்ரொடக்ஷன்? அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர் சிஇ எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க டோட்டல் ப்ரொடக்ஷனில் அப்படின்னு கேட்குறாங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் சி வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாரு? 150. அவுட் ஆஃப் எவ்வளோ? 140 ப்ளஸ் ஒரு 190 ப்ளஸ் ஒரு 150. இதான் அவுட் ஆஃப் டோட்டல் ப்ரொடக்ஷன். எவ்வளோ வருது? 18 1 எவ்வளோ வருது? 480 டோட்டல் ப்ரொடக்ஷன். அதில் சியோட ப்ரொடக்ஷன் மட்டும் 150 இன்ட்டு 100 பண்ணால் நம்மளுக்கு பர்சன்டேஜ் வேல்யூ கிடச்சிரும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். 3 டேபிள் அடிச்சோன்னா 5s are, இது வந்து ஒரு 1 6. பேலன்ஸ் 5/16 இன்ட்டு 100 இருக்குமா? இப்போ இந்த 16 டேபிளால் அடிச்சோன்னா ஃபஸ்ட் 8ஆல் அடிப்போம். 8ஆல் அடிச்சோன்னா 12.5, இது ஒரு 2 இருக்கும். இந்த 2ஆல் அடிச்சோன்னா 6.25 இருக்குமா? 6.25 இன்ட்டு 5 வந்து என்ன வரும்? ஒரு 31.25. 31.25 தான் நம்மளுக்கான ஆன்சர். 6 5s are 30. 0.25 இன்ட்டு 5 வந்து எவ்வளோ வரும்னா 1.5 வரும். 30 ப்ளஸ் ஒரு 1.5 31.5. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போயிடலாம். வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் அ செக்டர் ஆஃப் அ சர்க்கிள் வித் ரேடியஸ் ஆஃப் 10 cm அண்ட் ஆங்கிள் இஸ் 30 degree? பெரிமீட்டர் ஆஃப் அ செக்டர் ஃபார்முலா என்னது? பெரிமீட்டர் ஆஃப் த செக்டர் ஈக்குவல் டு θ/360 இன்ட்டு 2πr ப்ளஸ் ஒரு 2r. இதுதான் என்னது? பெரிமீட்டர் ஆஃப் செக்டரோட ஃபார்முலா. இப்போ அதுபடி பார்த்தோன்னா ஈக்குவல் டு டீட்டா நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க? 13 கொடுத்துட்டாங்க. டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு 2 பையோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? 3.14 இன்ட்டு ரேடியஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும்? 10 ப்ளஸ் ஒரு 2r. ரேடியஸ் 10, அப்போ இன்ட்டு 2 பண்ணால் ஒரு 20. ஓகேவா? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். கேன்சல் பண்ணோம்னா 12. 2ஆல் இதை அடிச்சோன்னா 6. இது 5s are, இது வந்து 3s are. கரெக்டாக? இப்போ 3.14 இன்ட்டு 5 என்ன வரும்? 20க்கு 0 2 5 7 ஒரு 15. 15.7 டிவைடட் பை 3 ஒரு ப்ளஸ் 20 இருக்குமா ரிமைனிங்? இது அடிச்சுனா என்ன வரும்? 5.2333 போகுமா? அப்போ என்ன வரும்? 20 ப்ளஸ் 5.2 என்ன வரும்? 25.2 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். டிவிசிபிலிட்டி நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 7 8 4 5 K 8 5 4.
டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 11 என்னென்னா, ஆல்டர்னேட் நம்பர்ஸை சம் பண்ணி அதுக்கான டிஃப்ரென்ஸ் ஒன்று 0வாகவோ இல்லை 11ஓட மல்டிப்ளாவோ இருந்தால் அது கண்டிப்பாக 11ஆல் மல்டிப்ளை ஆகும். கரெக்டாக? 7 + 4 என்னது 11, 11 + k 11 + k வரும், ப்ளஸ் ஒரு 5 16k, 16 + k டிஃப்ரென்ஸ் 8 + 5 13, 13 + 8 வந்து ஒரு 21, 21 + 4 வந்து ஒரு 25. இப்போது இந்த 16 இங்கே போயிடுச்சுன்னா மைனஸு, கேவோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா 25 - 16 = 9 இருக்கும். அப்போது கேவோட வேல்யூ 9 டிஃப்ரென்ஸ் 9 இருந்தால் தான் 0வாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக கேவோட வேல்யூ என்ன? கண்டிப்பாக 9 தான் இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். If A is an acute angle, which of the following is equal to sin A by 1 plus cos A? இப்போது sin A divided by 1 plus cos. இப்போது இதை மல்டிப்ளை பை 1 minus cos டிவைடட் பை 1 minus cos பண்ணுவோமா? அதே சேம் வேல்யூ தானே வரும். அப்போது sin into 1 minus cos டிவைடட் பை A plus B into A minus B ஓட வேல்யூ என்னது? A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயரா? 1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் வருமா? இதுக்கான வேல்யூ என்னது? sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 நமக்கு தெரியுமா? இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா இங்கே வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னது? சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போது சைனு இன்ட்டு 1 மைனஸ் காசு டிவைடட் பை சைனு ஸ்கொயர்னு இருக்குமா? இந்த சைனும் இந்த ஒரு இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது 1 மைனஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா இருக்கும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். தீட்டாக்கு பதில் நம்ம ஏன்னு வச்சுருக்கோம். அப்போ ஆன்சர் 1 மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை சைன் ஏ. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். In a triangle PQR, a bisector of angle Q and R meet at point O inside the triangle. If angle QOR equal to 107, then the measure of P is. அதாவது ஆங்கிள் பைசெக்டார் தியரம் படி ஆங்கிள் QOR ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? 90 ப்ளஸ் ஆங்கிள் P/2 இருக்குமா? இதனால் ஆங்கிள் பைசெக்டார் தியரம் சொல்கிறது. இப்போ ஆங்கிள் QOR ஈக்குவல் டு 107 ஈக்குவல் டு 90 ப்ளஸ் ஆங்கிள் P/2. கரெக்டாக? இந்த 90 இங்கே போச்சுன்னா என்ன ஆகும்? 17 இருக்குமா? பேலன்ஸ் 17 ஈக்குவல் டு ஆங்கிள் P/2. இந்த 2 இங்கே போச்சுன்னா என்ன ஆகிடும்? ஆங்கிள் P ஈக்குவல் டு 34 டிகிரி. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 7 sin theta plus 4 cos theta divided by 7 sin theta minus 2 cos theta equal to 5/4. Value of tan square theta plus 5 divided by tan square theta minus 5ன்னு கேட்குறாங்க. இப்போது இந்த 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 28 sin theta plus 16 cos theta equal to 9 5 என்ன வரும்? 45 sin theta minus 10 cos thetaன்னு வருமா? இப்போ பாருங்கள், இந்த sin theta இங்கே போயிடும், இந்த cos theta இங்கே வந்துடும். என்ன இருக்கும்? இந்த cos theta இங்கே வந்துருச்சுன்னா 16 + 10 என்ன வரும்? 26 cos theta ஈக்குவல் டு இந்த 28 இங்கே போயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? மைனஸ் ஒரு 12 ஒரு 17 sin theta இருக்குமா? கரெக்டாக? இப்போது sin theta பை cos theta இந்த 17 இங்கே வந்துடும், இந்த cos theta இங்கே வந்துருச்சுன்னா என்ன இருக்கும்? sin theta பை cos theta என்ன வரும்னா tan theta ஈக்குவல் டு 26 டிவைடட் பை 17 இருக்குமா? கரெக்டாக? நம்மளுக்கு வந்து tan theta கிடச்சிருச்சு. இதை டேனை ஸ்கொயர் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், tan theta tan ஸ்கொயர் theta. இப்போது இந்த 26 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4 36 12 24 6 7 6. இப்போ இதுவே 17 ஸ்கொயர் பண்ணால் 289. கரெக்டாக? இப்போ பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? tan ஸ்கொயர் theta. அப்போது tan ஸ்கொயர் theta ஈக்குவல் டு 676 டிவைடட் பை 289. இதுதானே tan ஸ்கொயர் theta வேல்யூ. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? +5 டினாமினேட்டரில் -5 இருக்குது. இப்போது கொஸ்டின் படி 676 டிவைடட் பை 289 +5 டிவைடட் பை 676 டிவைடட் பை 289 -5ன்னு இருக்குது. கரெக்டாக? இப்போ பாருங்கள், இதை நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா 5 × 200 எவ்வளோ வரும்? 1000க்கு மேலே போகுமா? 1000 - 600 பண்ணாலே என்ன வந்துடும்?
ஆன்சர் கண்டிப்பாக நம்மளுக்கு மைனஸில் தான் வரணும். கரெக்டாக? ஏன்னா இதுவே ஒரு 1000 மைனஸ் ஒரு 600 பண்ணால் கண்டிப்பாக மைனஸ் 400 சம்திங்கில் தான் இருக்கும். அப்போது ஆன்சர் கண்டிப்பாக நம்மளுக்கு மைனஸில் தான் வரணும். ஆப்ஷன் செக் பண்ணிங்கன்னா அப்போது ப்ளஸில் வர ஆப்ஷன் எதுக்குமே நம்மளுக்கு கிடையாது. இந்த 2 ஆப்ஷன் கண்டிப்பாக இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஒன்று இதுவாக இருக்கணும், இல்லை இதுவாக இருக்கணும். இப்போ யூனிட் டிஜிட் மட்டும் செக் பண்ணால் போதுமா? இப்போது டினாமினேட்டரோட யூனிட் டிஜிட் செக் பண்ணுவோம். இப்போ இது ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் 9 × 5 45. அப்போ 5 + 6 என்ன வரும்? = 1. இப்போ இங்கே டிவைடில் பார்த்தோன்னா என்ன இருக்கும்? இது ஒரு 5 - 6 பண்ணால் என்ன வரும்? 5 - 6 பண்ணால் இது ஒரு 9 வரும். அப்போது மேலே 5ம் கீழே 9ம் டினாமினேட்டரில் இருக்கணும். அப்படி பார்த்தா இது கிடையாது. நம்மளுக்கான ஆன்சர் இது மட்டும்தான். கம்ப்ளீட்டாக நம்ம டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியமே இல்லை. யூனிட் டிஜிட் செக் பண்ணாலே போதும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். A number is first increased by 12% and then increased by 23%. The number so obtained is now decreased by 34%. What is the net increase or decrease percentage of the original number? இப்போது ஒரு நம்பர் வந்து ஃபஸ்ட்டு 12%, நெக்ஸ்ட்டு ஒரு 23% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ அது டோட்டல் எப்படி இருக்கும்? ஃபார்முலா படி எக்ஸு ப்ளஸ் ஒய்யு ப்ளஸ் எக்ஸு ஒய்யு பை 100 அப்படின்னு இருக்குமா? இந்த எக்ஸு தான் என்னது? 12, ஒய் தான் வந்து 23. அப்போ 12 ப்ளஸ் ஒரு 23 ப்ளஸ் 12 × 23 டிவைடட் பை 100. கரெக்டாக? 12 + 23 என்ன வருது? 35 வருமா? 35 ப்ளஸ்ஸு 23 × 12 இது எவ்வளோ வரும்? ஒரு 230 ப்ளஸ் ஒரு 46 வருமா? அப்போ 276 டிவைடட் பை 100. இங்கே 2 பாயிண்ட்டு மைனஸ் பண்ணால் 2 பாயிண்ட்ஸ் வரும். அப்போ பேலன்ஸ் 37.76 வருமா? இன்க்ரீஸாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நவ் டிக்ரீஸ்டு பை 34%. இப்போ என்ன பண்ணுறாங்க? இந்த 37.76% இன்க்ரீஸ் ஆனதை மைனஸ் எத்தனை பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பண்ணுறாங்க? 34% டிக்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கான ஃபார்முலா எக்ஸு மைனஸ் ஒய்வு மைனஸ் எக்ஸு ஒய் டிவைடட் பை 100. இதுதான் ஒரு நம்பரை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து 2 வாட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பர்சன்டேஜோட வேல்யூ ஃபார்முலா இது. இது வந்து ஒரு நம்பர் இன்க்ரீஸ் பண்ணி இன்னொரு நம்பர் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இது. ஓகேவா? இப்போது 37.76 மைனஸ் 34 மைனஸ் அப்போ என்ன வரும்? 37.76 இன்ட்டு ஒரு 34 டிவைடட் பை 100 வருமா? இப்போது 37.76 மைனஸ் 34 என்ன வரும்? ஒரு 3.76 மைனஸ் 37.76 இன்ட்டு ஒரு 34. இதை கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணலாம். 6 4 are 24, 28 ஒரு 30, 28 31, 12 15. ஓகே, 3 சார் வந்து ஒரு 8 18 1 21 22 21 ஒரு 23 3 3 சார் 9 11 வருமா? 3 8 ஒரு 3 8 2 1 இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். ஆல்ரெடி ஒரு 2 0 டிவைடட் பையில் இன்னொரு ஒரு 2 0 இருக்கா? அப்போது இங்கே இன்னொரு 2 0 வந்துச்சுன்னா அப்போ மைனஸ் 12.8384 அப்படின்னு வரும். இப்போ பாருங்கள், மைனஸ் 12.8384 அப்போ 3.76 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 4 8 ஒரு 7 1 அப்போ இங்கே ஒரு 7 0 அப்போது 9.07 அதாவது 9% வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா இது வந்து மைனஸ் 12 தானே இருக்குது. மைனஸ் 12 இருந்தால் இது வந்து ப்ளஸ் 3.76 இருக்குது. அப்போது மைனஸ் 9.0784 இருக்கும். அப்போ நம்மளுக்கான ஆன்சர் 9% டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? இந்த சம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துகிட்டு வரணும் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A dishonest shopkeeper claims to sell a salt at the rate of 25 per kg at a cost price of 25 per kg. Not satisfied with this, he tried to make a profit by removing 200 grams from each kilogram. What is the shopkeeper's gain percentage? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து 1 கிலோ அதாவது 1000 கிராம் தரேன்னு சொல்லிவிட்டு அவர் எவ்வளோ தராரு? 800 கிராம் தான் தராரு. அப்போது அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு? 200 கிராம் ப்ராஃபிட் அவுட் ஆஃப் 800. அப்போது 200 டிவைடட் பை 800 இன்ட்டு 100 பண்ணால் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடச்சிருமா? இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். இது வந்து 4 அடித்தோன்னா 25% அவருக்கு வந்து ப்ராஃபிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போயிடலாம். A thief noticed a policeman at a distance of 600 meters. The thief started running and a policeman chasing him. The thief and the police are running at a speed of 12 and 15 km/h respectively. Find the time required for policeman to catch a thief. இப்போ என்ன சொல்கிறாங்க? ஸ்பீடு அதாவது ரிலேட்டிவ் ஸ்பீடு 2 பேர் இருக்கிறதால ரிலேட்டிவ் ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடு 2 பேரும் சேம் டைரெக்ஷனில் தானே விடுவாங்க.
சேம் டைரெக்ஷனில் ஓடுறப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன ஆகும், மைனஸ் ஆகும். 12 மைனஸ் 15 மைனஸ் 12 என்ன வரும், 3 ஈக்குவல் டு, இது வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்கும், டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க. 600 மீட்டர். நம்மளுக்கு தேவையானது டைம் தான், டைம் t செகண்ட்ஸில் கிடைக்கும். இப்போ டைம் ஈக்குவல் டு 600 மீட்டர், 300 கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது, மீட்டர் பர் செகண்டில் மாற்றணும்னா 5/18 பண்ணுவோமா. இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், 6 மேலே போச்சுன்னா 3600 வரும், டிவைடட் பை 5 இருக்கும். இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 7 35 2. அப்போது டைம் வந்து செகண்ட்ஸு, டைம் வந்து 720 செகண்ட்ஸ். இதுதான் ஓகே. மினிட்ஸில் கொடுத்துருக்காங்களா, மினிட்டில் கேட்குறாங்க. 720 செகண்டை மினிட்டில் எப்படி மாற்றணும்னா டிவைடட் பை 60 பண்ணுவோமா. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இதை மைனஸ் பண்ணோன்னா 1 2. அப்போது 12 மினிட்ஸ். 12 மினிட்ஸில் அந்த தீஃபை போலீஸ் பிடிச்சிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Find the area of sector whose perimeter is 64 divided by 3 cm and the central angle is 60 degree. Use pi equal to 22/7. இப்போ என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கு என்ன தெரியும், இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மில் பெரிமீட்டர் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தோம். பெரிமீட்டர் p ஈக்குவல் டு θ/360 இன்ட்டு 2πr + 2r அப்படின்னு பார்த்தோமா. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோமா. பெரிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, 64/3ன்னு கொடுத்துருக்காங்களா. தீட்டா நம்மளுக்கு என்ன தெரியும், 16 தெரியுமா. 60/360 இன்ட்டு 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7. நம்மளுக்கு ஆரோட வேல்யூ தெரியும், r + 2r. இப்போ பார்க்கலாம், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், 6r, இந்த 2r அடித்தோன்னா இங்கே என்ன வரும், பேலன்ஸ் 3 இருக்கும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 64 டிவைடட் பை 3. இப்போ மேலே பேலன்ஸ் என்ன இருக்குது, 22r டிவைடட் பை 7 3s are ஒரு 21 ப்ளஸ் ஒரு 2r அப்படின்னு இருக்கும். இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும், 21 இன்ட்டு 2r எவ்வளோ வரும், ஒரு 42r. 42r ப்ளஸ் ஒரு 22r என்ன வரும், 64r வருமா. 64r டிவைடட் பை 21 ஈக்குவல் டு 64 டிவைடட் பை 3ன்னு இருக்குமா. கரெக்டாக. இப்போது இந்த 64ம் இந்த 64ம் கேன்சல் ஆகிடும். இந்த 3 எத்தனை டைம் அடிக்கும்னா 7 டைம் அடிக்கும். அப்போ r ஈக்குவல் டு என்னது, 7 சென்டிமீட்டர். இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த ஏரியான்னு கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் செக்டரோட ஃபார்முலா என்னது, ஏரியா ஆஃப் செக்டர் ஈக்குவல் டு θ/360 இன்ட்டு πr². πr². நம்மளுக்கு தீட்டாவோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க, 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்களா. 60/360 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 7 இன்ட்டு 7 r². கரெக்டாக. இந்த 7ம் இந்த 7ம் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 0க்கு இந்த 0 போயிடும். இது வந்து 6r. பேலன்ஸ் என்ன இருக்குது, இது 2ஆல் முடிச்சோன்னா இது 11, இங்கே வந்து 3ன்னு இருக்கும். பேலன்ஸ் வந்து 77 டிவைடட் பை 3 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர், 77 டிவைடட் பை 3. ஓகே, லாஸ்ட் சம் வந்துட்டோம். நாளைக்கு ஒரு டே 2வோட ஃபஸ்ட் ஷிஃப்ட்டை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.